உண்மையிலேயே இந்தியாவினுடைய சிறிய பாலைவனம் இது. நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற தேரிக்காடா இல்லைனா குளிர் பாலைவனமான ஸ்பிட்டியா? இந்த கேள்விக்கு எனக்கே பதில் கிடைக்கல. இந்த காணொலியை பார்க்கறதன் மூலமா உங்களுக்கு விடை கிடைச்சதுன்னா சொல்லுங்க. எதற்கு இந்த கேள்வியை எழுப்புறேன்னா, இப்போ இந்தியாவினுடைய சிறிய பாலைவனம்ங்கிறது குளிர் பாலைவனமான ஸ்பிட்டின்னு சொல்றாங்க. இந்த குளிர் பாலைவனமானது எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்குதுன்னா 2220 கிலோமீட்டர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த தெரிக்காடானது வெறும் 1200 ஏக்கர்ல தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்தியாவினுடைய சிறிய பாலைவனம் எதா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச மக்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த தெரிக்காடு அமைஞ்சிருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த தெரிக்காடு எப்படி உருவாச்சு, இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்போ இந்த தெரிக்காடானது தமிழகத்துல பொதுவாகவே மே மாதங்கள்ல தென்மேற்கு பருவ காற்றானது ரொம்ப அதிகப்படியா வீசப்படும். அந்த காலங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி ஆரல்வாய்மொழி, கயத்தர் போன்ற இடங்கள்ல இருக்கிற காற்றாலைகளை சுத்த வச்சு தமிழகத்துக்கு அதிகப்படியான மின் உற்பத்தி செய்வதற்கு உதவிகரமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த தெரிக்காடு உருவாவதற்கும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது எப்படின்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி இந்த தென்மேற்கு பருவக்காற்று தமிழகத்தை வந்தடையும் போது நாங்குநேரியில காணப்படுகிற சமவெளியை வந்தடைகிறது. இந்த காற்றின் வேகத்தின் காரணமா அந்த சமவெளியில காணப்படுகிற மண் எல்லாமே அடித்து கொண்டு செல்லப்படுது. அது எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்லுதுன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு தள்ளி கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகும்போது தான் இந்த தூத்துக்குடியின் தெரிக்காடுல வந்து சேருது அந்த மணல் எல்லாமே. அந்த மணல் எல்லாமே ஏன் முக்கியமாக தெரிக்காட்டில் வந்து விழுதுன்னா, இந்த காற்று இந்த மணலை அடித்து கொண்டு வரும்போது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கடல் வழியாடி கடற்காற்று வீசப்படும். அந்த கடற்காற்றுக்கு மேலே மோதி அந்த மணல் எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தெரிக்காட்டில் விழுந்துருது. இதுதான் தெரிக்காடு உருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இந்த தெரிக்காடுகள் சிவப்பாக காணப்படுவதற்கு அதிகப்படியான இரும்பு சத்து மிகுந்த ஹெமடைட் தான் காரணமும் பார்க்கப்படுது. நான் இந்த காணொலியோட தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் தெரிக்காட்டில் அதிகப்படியான காட்டில் வளரக்கூடிய மரங்கள் எல்லாமே நட்டு வளர்த்துட்டு வராங்க. இதன் மூலமா அந்த தெரிக்காடானது தெரிக்காடா இல்லாம காடா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படி ஒரு பாலைவனத்தை காடுகளா மாற்றுவதன் மூலமா வானிலையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த தெரிக்காடுகள்ல ஐசேஜ் காலங்களில் உள்ள படிமங்கள்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தெரிக்காடுகளில் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்படாமே இருக்குது. இந்த தெரிக்காடுகளில் ஆராய்ச்சி நிறைய செய்யணும்னா முதல்ல இந்த தெரிக்காடுன்னு ஒன்று இருக்குங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த காணொலியின் மூலமாக நான் மக்களுக்கு கொஞ்சமாவது கொண்டு போய் சேர்த்துருப்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.